World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எடுக்கிற ஒவ்வொரு வகுப்புகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முத்துக்கள், ஸோ லாஜிக்கலாக எடுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விஷயங்கள், எல்லோரும் அவளோட எதிர்பார்க்குற ஒரு விஷயம், வாழ்க்கையின் சூட்சமும் எல்லாமே இதில் தான் இருக்குது, நம்மளுடைய வருமானம். ஸோ இது தரக்கூடியது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஜோதிட முறையில் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2, 5, 8, 11 பாவங்கள், ஸோ அது சார்ந்த ஒரு வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லோரும் அவங்களுடைய செல்வ வளத்தை, வருமானத்தை, ஸோ எந்த வகையில் கிடைக்கும், எப்படி அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக விளக்கமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காரு இந்த வகுப்பில். அந்த வகுப்பை பற்றி என்ன மாதிரி அப்படிங்கிறத தகவலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வெளியே. இந்த பணபரஸ்தானம் அப்படிங்கிறதுலையே அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு விடை இருக்குது. பணபரவு ஸ்தானம் அப்படின்னா பண வரவு ஸ்தானம்னு அர்த்தம். பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் பண வரவு ஸ்தானம், பணபரஸ்தானங்கள்னு சொல்கிறோம். இந்த பணபரஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள் தான் பணவரவு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்பராசி, இந்த ராசிகளும் பணவரவை கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரூல்ஸ், நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதிகள். இந்த விதிகளை நம்ம நடைமுறை வாழ்க்கையோட, நம்ம ஜாதகத்தோட அதை ஒப்பிட்டு பார்த்து அதை சரியான முறையில் அதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் நமக்கு என்ன மாதிரி பணவரவு வரப்போகுது, அந்த பணவரவு ஸ்தானத்தை எப்படிலாம் இயக்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்தானங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த இடங்களை கொடுத்துருக்காங்க, இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடங்கிறது நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் மூலமாக கொடுக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே 5ஆம் இடம் வருமானம். அதாவது இது ஒரு ஒயிட் கலர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியத்தால், நம்ம செஞ்ச புண்ணியங்களால் நம்ம மிக எளிமையாக கஷ்டப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடியது. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது திடீர் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. லாட்ரி வருமானம், அதுக்கப்புறம் பினாமி சொத்து, ஏற்கனவே சேர்த்தி வச்சுருக்கிற விஷயத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய பணங்கள். இப்போ இன்சூரன்ஸில் நிறையா பணம் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சு நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வரும். அதே மாதிரி சீட்டு போட்டிருப்போம், அந்த சீட்லேருந்து நமக்கு வருமானம் வரும். இப்படி ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச பணம் நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக வருதுன்னா அதெல்லாம் 8ஆம் இடத்துடைய வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 11ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கிற பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணம் நமக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுமாதிரி வரக்கூடிய பணத்தெல்லாம் நம்ம ஒரு அக்யூமுலேஷனாக சேர்த்தி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 11ஆம் பாவம் சொல்லுது. அப்போ இந்த 2, 5, 8, 11லேயே ஒவ்வொரு பாவங்களும் ஒரு வித்தியாசமான தன்மையில் இயங்கக்கூடியது. அப்போ இந்த 2, 5, 8, 11ல் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இந்த 2, 5, 8, 11ல் ஏதாவது ஒரு பாவம் வலிமையாயிட்டால் அவங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாதிரி அழகாக நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு இந்த 2, 5, 8, 11ஆம் பாவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்கும். இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருந்தாலும் அவங்களுக்கும் சிறப்பான வருமானம் வரும். அது 2ஆம் அதிபதி 11ல், 11ஆம் அதிபதி 2ல், 8ஆம் அதிபதி 11ல், அல்லது 5ஆம் அதிபதி 11ல், இந்த மாதிரி மாறி மாறி தொடர்பில் இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த பாவங்களோட அதிபதி யாராவது ஒருத்தர் புஷ்கரம் வாங்கிட்டாலும் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அல்லது இந்த பாவத்தோட அதிபதிகள் அவங்க சொந்த வீட்டிலே போய் ஆட்சி பெற்று உட்காந்தாலும் சரி, இந்த பாவத்தோட அதிபதிகள் அவங்களுடைய சொந்த வீட்டை பார்த்தாலும் சரி, இப்போ 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்கும், 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டையே பார்க்கும், 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டையே பார்க்கும், 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டையே பார்க்கும். இப்படி இருந்தாலும் இந்த பணபரஸ்தானங்கள் மிக வலிமையாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சில ஜாதகங்களில் இது ஒரு சில குறிப்பிட்ட எனர்ஜியில் இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
2, 5, 8, 11 கிரகம் இருந்தாலே பணத்தை கொடுக்கும். அதில் 2, 5, 8, 11 ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தாலே பணம் கொடுக்கும். ராசி அடிப்படையில் பார்த்தா ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ விருச்சகத்திலேயோ கும்பத்திலேயோ கிரகம் இருந்தாலோ அல்லது இந்த ராசிகளை கிரகம் பார்த்தாலும் பணம் கொடுக்கும் இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை பயன்படுத்தி இந்த பணபரஸ்தானங்களை மிக அழகாக நம்ம பார்க்க முடியும். ரொம்ப எளிய விளக்குங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஜாதகத்தில் 2, 5, 8, 11 கிரகங்கள் இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நிறைய தடைகள் வருது, போராட்டங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து உணர்றோம் நாங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குங்கய்யா? ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணபரஸ்தானங்களில் வந்து கிரகம் இருக்குது. இப்போ நான் சொன்ன விதிகள் எல்லாமே நிச்சயமாக வருமானத்தை கொடுக்கும். ஆனால் அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தடைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஜாதகத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். அது என்ன மாதிரியான தடைகள்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும், 2ஆம் அதிபதி புஷ்கரம் கூட வாங்கியிருக்கும். அப்போ நிரந்தர வருமானத்தை கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னா முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். 2ஆம் இடம் முடக்கமாகிறது, 2ஆம் இடம் திரிசூனியமாகிறது. இப்படி பாதிக்கப்படும் போது அந்த 2ஆம் இடத்தோட இயற்கையான பலம் உங்களுக்கு செயல்படாமல் போயிடும், பலன் கொடுக்காமல் போயிடும். அப்போ இந்த முடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முடக்குனால இந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக வருமானம் அப்படிங்கிறது வராது. அப்போ முதல்ல முடக்கையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பாதிப்பு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த சரலக்னம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் இடம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போது இது நீங்கள் 11ஆம் இடத்துல வந்து பணபரஸ்தானத்தில் வந்து வருது. ஸோ அந்த நாங்கள் சரலக்கணக்காரங்களுக்கெல்லாம் இது எந்த மாதிரி இது ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இதுலேருந்து நாங்கள் எப்படி இதை சரி பண்ணிக்கிறதுங்க? இப்போ சரலக்கணத்துக்கு மட்டும் இல்லை, சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பணபரஸ்தானம் பாதகஸ்தானம். இப்போ ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு 8ஆம் இடம் தானே மாரகஸ்தானம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை படிக்கும்போது வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயமோ அதுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்தால் என்ன ஆகும்னா அது கொடுக்க வேண்டிய நன்மையை செய்யும், அது என்ன மாதிரி நெகட்டிவோ அதுக்கான பிரச்சனையும் சேர்த்தி கொடுத்துரும். இப்போ சரலக்கணக்காரங்களுக்கு 11ஆம் இடம் தான் லாபம் சேமிப்பு எல்லாம் வருதுன்னா, அந்த சேமிப்பை சரியான முறையில் திட்டமிடல் பண்ணலைன்னா வீணாக விரயமாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். பணபரஸ்தானத்தின்படி துலா லக்னத்தில் பிறந்தவங்க, மகர லக்னத்தில் பிறந்தவங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்க, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, இந்த மாதிரி சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் சேரும். ஆனால் அந்த பணத்தை சரியான திட்டமிடல் இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணுறது, யாராவது கடன் கேட்டாங்கன்னு கொடுத்து வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்து அந்த பணம் திரும்பி கிடைக்காமல் போகிறது, இப்படி நன்மையை செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் கெடுத்து விட்ரும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, அந்த சரலக்கணத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பணம் வந்தால் அந்த பணத்தை உடனே வந்து வேறு ஏதாவது ஒரு பொருளாக மாற்றி வச்சுக்கிறது, சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது, கோல்டு வாங்கி வைக்கிறது. இப்படி வச்சுட்டா அந்த லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது அன்வான்ட் எக்ஸ்பென்சஸாக நமக்கு போகாது. அதே மாதிரி இப்போ ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு 8ஆம் இடமே அஷ்டமஸ்தானமாகவும் வருது, மாரகஸ்தானமாகவும் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய பணங்களெல்லாம் வந்து இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பினாமி மாதிரி யார்ட்டையாவது கொடுத்து வச்சு திரும்பி நம்ம வாங்கிக்கிறது. இப்படி மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்கிக்கிட்டோம்னா நமக்கு அது பிரச்சனையே கொடுக்காது, அதுவும் நன்மையே செய்யும். இப்படி ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் பரிகாரம் இருக்குது, வாழ்வியலாக சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2, 5, 8, 11 கிரகங்களே எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு அது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எங்களுக்குள்ளே வந்து வருதுங்க. ஸோ அப்போ இதுக்கு மாற்று தீர்வாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எந்த கிரகம் வந்து எங்களுக்கு அந்த ஒரு பலனை வந்து கொடுக்கும்? ஆக்சுவலி வந்து 2, 5, 8, 11 வந்து கிரகம் இல்லை அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. அந்த 2, 5, 8, 11 வலிமையாக இருந்தால் கூட போதும், உங்களுக்கான விஷயங்களை கொடுத்துரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகம் இல்லைன்னா அந்த இடத்த ஏதாவது கிரகம் பார்த்தாலும் போகும், அல்லது அந்த அதிபதியோட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலும் ஓகே தான். இது எல்லாமே நமக்கு வருமானத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம ஜாதக ரீதியாக 2, 5, 8, 11 எந்த பாவம் வலிமையாக இருக்கோ அது சார்ந்த தொழிலோ ஒரு வேலையோ நம்ம வந்து அதை ஈடுபடுத்தி கொள்ளும்போது ஸோ அதனுடைய பண வரவு அப்படிங்கிறது வந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது ஒரு சிறப்பான ஒரு தகவலாக இருக்குங்க. அதே மாதிரி இதுக்குண்டான தடைகள் அப்படிங்கிறதும் நிறைய சொல்லியிருக்கீங்க, முடக்கு தோஷம், திதிசூன்யம், இந்த மாதிரி வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தடைகள் செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் இந்த வகுப்பில் வந்து சொல்லுவீங்களா ஐயா? ஆமாம், நிச்சயமாக இதில் நிறையா பரிகாரங்கள் இருக்குது. இந்த பணபரஸ்தானங்கள் சார்ந்து இயக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி கோயில் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம், தாந்திரிக பரிகாரம் என்ன செய்யலாம், காலச்சக்கர ரீதியாக என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன், அதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2, 5, 8, 11 எந்த லக்கணக்காரங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும்னா ரிஷப லக்கணக்காரங்களுக்கும் விருச்சக லக்கணக்காரங்களுக்கும் தான்.
ஏன்னா விருச்சக லக்னக்காரங்களுக்கு 2-5 ஆதிபத்தியமாக குருவாக வருவார். 8-11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனாக வரும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு 2-5 புதன் வரும், 8-11 குரு வரும். இந்த 2-5 8-11 அப்படிங்கிறது இயற்கையாகவே ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய லக்னங்கள் 2 லக்னம், ரிஷப லக்னம், விருச்சக லக்னம். அப்போ காலச்சக்கர பரிகார ரீதியாக என்ன பண்ணலான்னா, விருச்சக லக்னக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாலே பணபரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். ரிஷப லக்னக்காரங்களை கூட வச்சாலும் பணபரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வீக்காக இருந்தால் நல்லா இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க. இப்போ யாருக்காவது 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கா, உங்களுக்கு பணபரஸ்தானம் இயங்கணும்னா அவங்க கூட இருந்தாலே போதும். 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் இருக்கா, ஸோ அவங்க கையால் ஒரு உண்டியல் வாங்கி பணம் சேர்த்திட்டே வாங்க, பணம் நிறையா சேரும். 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கா, ஸோ அவங்க கையால் வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பணம் அவங்க கையால் வாங்குங்க, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இப்படி வாழ்வியலாகவும் கோயில் பரிகாரமாகவும் நிறையா விஷயங்களை வந்து இந்த பணபரஸ்தானத்துக்கு நம்ம பரிகாரமாக எடுக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆழமான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. நமக்கு அது இல்லைனாலும் அதை எப்படி தாந்திரிக முறையில் அதை இயக்கிக்கலாம், இந்த மாதிரி வழிபாடு பண்ணி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்கீங்க. இது விளக்கமாக இந்த வகுப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். இந்த வகுப்பு நீங்கள் என்றைக்கு எடுக்க போகிறீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. ஸோ இதற்கான கட்டணம் வந்து 1300 ரூபா. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே படித்த மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்களுக்கு கட்டண சலுகை உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. இது ஒரு சிறப்பான தகவல் மற்றும் சிறப்பான வகுப்புகள் எங்களுக்கு தந்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் விடிஆர் குருஜி அவர்களுக்கும் மிக நன்றி. வணக்கம் சார். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.